بسم الله الرحمن الرحيم ألم تر أن الله يولج الليل في النهار ويولج النهار في الليل நிச்சயமாக அல்லாஹ் இரவை பகலிலே புகுத்துகிறான், பகலை இரவிலே புகுத்துகிறான். இதை நீங்கள் பார்க்கவில்லையா? வசக்கர ஷம்சவல் கமர், சூரிய சந்திரனை அவன் வசப்படுத்தி கொடுத்தான். குல்லு எஜ்ரி இலா அஜலின் முசம்மா, ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை வரை அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. வன்னல்லாஹ பிமா தஅமலூன கபீர், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஏனென்றால் அந்த அல்லாஹ் தாலிக பிஅன்னல்லாஹ ஹுவல் ஹக், நிச்சயமாக அந்த அல்லாஹ் மெய்யானவன், அந்த அல்லாஹ் ஹக்கானவன். வன்னமா யதுஊன மின் தூனிஹில் பாத்தில், அந்த அல்லாஹ்வை தவிர எதையெல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்களோ எல்லாம் பாத்திலானவைகள், எல்லாம் அசத்தியமானவைகள். வன்னல்லாஹ ஹுவல் அலியுல் கபீர், நிச்சயமாக அல்லாஹ் உயர்ந்தவனாகவும் பெரியவனாகவும் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது இரவு பகல் மாறுவதும் காலங்கள் மாறுவதும் இதையெல்லாம் அல்லாஹ் தான் செய்து கொண்டிருக்கிறான். இரவு சிறியதாவதும் பகல் பெரியதாவதும், பகல் சிறியதாவதும் இரவு பெரியதாக ஆகுவதும் இதையெல்லாம் அல்லாஹ் தான் செய்து கொண்டிருக்கிறான். குளிர்காலங்களிலே பகல் சின்னதாகவும் இரவு பெரிதாகவும் ஆவதும், வெயில் காலங்களிலே பகல் பெரியதாகவும் இரவு சிறியதாக ஆகுவதும், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமையினுடைய வெளிப்பாடுகள் தான். சூரிய சந்திரன் அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அல்லாஹ் அதற்காக எந்த இடத்தை அல்லாஹ் நிர்ணயித்தானோ அது சுழலுவதற்காக வேண்டி அந்த இடத்திலே தான் அவைகள் சுழண்டு கொண்டு இருக்கின்றன. குல்லு எஜ்ரி இலா அஜலின் முசம்மா, அதுக்கு எந்த வட்டத்தை கொடுக்கப்பட்டதோ அந்த வட்டத்துக்குள்ளாரே தான் அது சுழன்று கொண்டிருக்கிறது. அதில் கொஞ்சமும் அது வித்தியாசம் செய்யாது. கியாமத் நாள் வரையிலும் இதே மாதிரியே தான் அது போய்கொண்டே இருக்கும். அது தன்னுடைய எல்லையை விட்டு அது எங்கட்டும் போய்விடாது, வேற திசையை நோக்கி எல்லாம் அது போய்விடாது. சஹீஹைனிலே இருக்கிறது, புகாரி முஸ்லிமிலே, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு வாட்டி கேட்டான், அபூதர், இந்த சூரியன் மறைந்து எங்கே போகுதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான். அப்போ அபூதர் சொன்னார், அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். இப்போ நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூரியன் மறைந்து அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே போய் சஜிதா செய்கிறது, அல்லாஹ் தஆலா இடத்திலே அனுமதி கேட்கிறது. அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் அது மறுபடியும் கிழக்கு திசையில் அது உதிக்கின்றது. வெகு சீக்கிரத்திலே ஒரு நாள் வரும், அந்த நாள் அந்த சூரியனிடத்திலே சொல்லப்படும், நீ எந்த பக்கமாக வந்தியோ அதே பக்கமாக போ அப்படின்னு சொல்லப்படும். அன்னைக்கு தான் சூரியன் மேற்கால உதிக்கும், மேற்கால மறைஞ்சு மேற்காலையே உதிக்கும். அது கியாமத்துடைய அடையாளம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், சூரியன் இருக்கிறதே மன்சிலத்தி சாக்கியா, அதாவது கிணத்துல இறக்கிற வாளி மாதிரி. அது கிணத்துல வாளி இருக்கிறத எப்படி உள்ளே போகுது மறுபடியும் மேலே வருது, உள்ளே போகுது மறுபடியும் மேலே வருது. அந்த மாதிரி பகல் நேரத்திலே சூரியன் இருக்கிறதே அது மேலே சுற்றுகிறது. பிறகு சூரியன் மறைந்ததற்கு பின்னாலே அது பூமிக்கு கீழே சுற்றுகிறது. ஆக மொத்தத்தில் கிழக்கிலே அது உதயமாகிறது. இதே மாதிரி தான் சந்திரனும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் இருக்கிறானே, உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவன். வன்னல்லாஹ பிமா தஅமலூன கபீர், அல்லாஹ் உங்களுடைய செயல்களை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் சொல்லுவதை போல, என்ன நீங்கள் பார்க்கவில்லையா, நீங்கள் அறியவில்லையா, வானம் பூமியில் எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றினுடைய ஞானமும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் படைத்தவன் அவன்தான், எல்லாவற்றையும் அறிந்தவனும் அவன்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதை போல அல்லாஹ் 7 வானங்களையும் 7 பூமிகளையும் அதே போல அல்லாஹ் படைத்தான். 7 வானத்திலும் 7 பூமியிலும் அல்லாஹ்வுக்கு தெரியாம எந்த விஷயமும் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறகு அல்லாஹ் பேசி காட்டுகிறான், தாலிக பிஅன்னல்லாஹு ஹுவல் ஹக், இந்த அத்தாட்சிகளை எல்லாம் निशानियां परवरदिगार आलम इसलिए जाहिर फरमाता है
அல்லாஹ் தாலா இருக்கிறானே, இந்த அத்தாட்சிகளை எல்லாம் அல்லாஹ் ஏன் வெளிப்படுத்தி சொல்லுகின்றான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மெய்யானவன் என்று நீங்க நம்பி அந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை தவிர எதையெல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்களோ, அந்த சாமி இந்த சாமின்னு அழைக்கிறீங்களே, எல்லாம் வண்ணமா வண்ணமா எதுவும் மின் தூனிஹில் பாத்தில். அல்லாஹ்வை தவிர எதையெல்லாம் அழைக்கிறீங்களோ எல்லாம் பாத்திலானவைகள், எல்லாம் அசத்தியமானவைகள். அந்த அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். எல்லோரும் அந்த அல்லாஹ் இடத்திலே தேவை உள்ளவர்கள், எல்லோரும் அந்த அல்லாஹ் இடத்திலே பிச்சைக்காரர்கள், ஏழையானவர்கள், ஃபகீர்கள். அந்த அல்லாஹ் இருக்கிறானே, அவன்தான் ஹாலிக். உலகத்தில் இருக்கிற எல்லாம் மஹ்லூக், எல்லாம் படைப்பினங்கள், எல்லாம் அல்லாஹ்வினுடைய அடிமைகள். இந்த அடிமைகள் எல்லாம் சேர்ந்து, இந்த மஹ்லூக்குகள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் படைத்த இந்த பிரம்மாண்டமான படைப்புகளிலே ஒரு அசைவையும் ஏற்படுத்தி விட முடியாது. சூரியனுக்கு வெளிச்சம் கொடுத்து விட முடியுமா? சூரிய சந்திரனை சுழல வைத்து விட முடியுமா? ஒன்றும் செஞ்சு விட முடியாது. மொத்த மஹ்லூக்குகள், மொத்த படைப்பினங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஈயை படைப்பதற்கு கூட முடியாது, ஒரு ஈயை உருவாக்குவதற்கு கூட முடியாது. அதை உருவாக்கும் சக்தி இவர்களுக்கு கிடையாது. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அந்த அல்லாஹ் ஹுவல் அலி, அவன் உயர்ந்தவன், அவனை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை. அல் கபீர், அவன் பெரியவன், அவனுக்கு முன்னால் வேற எவனும் பெரியவன் கிடையாது. எல்லா பொருளும் அவனுக்கு முன்னால் இழிவானதுதான், தாழ்ந்தவைகள் தான். இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் பிறகு பேசி காட்டுகிறான். அலம் தரா அன்னல் ஃபுல்க தஜ்ரீ ஃபில் பஹரி பிநிமத்தில்லாஹி லியுரியக்கும் மின் ஆயாத்தி. தன்னுடைய அத்தாட்சியை உங்களுக்கு காட்டுவதற்காக அல்லாஹ்வினுடைய நேமத்தை கொண்டு கடலிலே கப்பல் மிதந்து போகிறது. அதை பார்க்கலையா நீங்க? இன்னஃபி தாலிகல் ஆயாத்தில் லிகுல்லி ஸப்பாரின் ஷகூர். நிச்சயமாக இதில் பொறுமைசாலிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், நன்றி செலுத்தும் ஒவ்வொருவருக்கும் இதில் அத்தாட்சிகள் இருக்கிறது. வைதா கஷியஹும் மௌஜுன் கத்துலலி, முகடுகளைப் போல அலைகள் அவர்களை மூடிக்கொண்டால், தாவுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வை அவனுக்கே வணக்கத்தை கலப்பற்றதாக ஆக்கி அல்லாஹ்வை அவர்கள் அழைக்கிறார்கள். அல்லாஹ்வே காப்பாத்துன்னு சொல்றான். ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர், கரையின் பக்கமாக அவர்களை அவன் காப்பாற்றி விட்டால், ஃபமின்ஹும் முக்தஸிதுன், அவர்களிலே சில பேர் நடுநிலையாக நடந்து கொள்கிறார்கள். வமா யஜஹது பி ஆயாத்தினா இல்லா குல்லு கத்தாரின் கஃபூர், நன்றி கெட்ட, மிகவும் நன்றியில்லாத சதிகாரர்களை தவிர வேற யாரும் நம்முடைய அத்தாட்சிகளை நிராகரிப்பது இல்லை. நியாயமா யோசிக்கிறவனுக்கு தெரியும், எவன் நன்றி கெட்டவனாக இருப்பானோ, சதிகாரனாக இருப்பானோ, அவன்தான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நிராகரிப்பானே தவிர அவனை தவிர வேற யாரும் நம்முடைய அத்தாட்சியை நிராகரிப்பது இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் என்ன பேசுறானா, அலைகள் வரக்கூடிய அந்த கடல், அந்த கடலிலே போகக்கூடிய கப்பல், இது எல்லாம் சும்மான்னு நினைச்சுக்கிட்டீங்களா? எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டுதான் கடலிலே கப்பல் போகிறது. கடலுக்கு மேலே கப்பலை மிதக்க வைத்தவன் யார்? மிதக்கிற அந்த தன்மையை கொடுத்தவன் யார்? அல்லாஹ் தான். கடல் தண்ணீரை கிழித்து கொண்டு கப்பல் போகிறது. இப்படி கிழிச்சுக்கிட்டு போனுச்சுன்னா போவோம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணவன் யார்? மனிதனுக்கு அந்த ஆற்றல், அறிவை கொடுத்தவன் யார்? அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய குதிரத், தன்னுடைய சக்தி, இது எல்லாத்தையும், அதாவது ஷிப்பு டெக்னாலஜிங்கிறது ஒன்று இவங்களா அது கற்றுக்கிட்டது கிடையாது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கப்பலை எப்படி செய்யணுங்கிறத அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். கப்பல்னா இப்படித்தான் இருக்கணும், அதனுடைய இதுதான். ஷிப்பு டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ் தான். அதை கற்றுக் கொடுத்தான், அவர் பண்ணார். அதுதான் ஃபர்ஸ்ட் கப்பல். அதுக்கு முன்னாலெல்லாம் கப்பல் கிடையாது. அதுக்கு அப்புறம் மேலே தான் கப்பல் கடலில் போகணும்னா அதுக்கு அதை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் மனிதன் அதை ஆராய்ச்சி செய்து கப்பல்களை உருவாக்கினான். அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தினால தாங்க இது எல்லாத்தையும் அல்லாஹ் உருவாக்கினான். அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய சக்தி வல்லமைகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகின்றான். முசீபத்து நேரத்தில் யார் பொறுமையை காக்கிறார்களோ, ராகத்துடைய நேரத்தில், நிம்மதி சந்தோஷத்துடைய நேரத்தில் யார் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இதில் நிறைய அத்தாட்சி இருக்குது. கொஞ்சம் யோசித்து பார்த்தாங்கன்னா தெரியும்.
நிறைய அத்தாட்சி இருக்கு. இன்னஃபி தாலிக லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின் ஷகூர். பெரிய அத்தாட்சிகள் இருக்கிறது. இதுல காஃபிரானவர்கள் இருக்கிறார்களே, கடல்ல போகிற போது அலைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டால், வைதா வஷியஹும் மௌஜுன் கத்துலன், கடல்ல போகும்போது முகடுகளை போல அலைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டால், கப்பல் இருக்கிறதே தத்தளிக்க ஆரம்பித்து விட்டால், கடல் அலைகள் மலைகளை போல நாலாபுறங்களிலேயும் மலைகளை போல அலைகள் நிற்குது. கடல்ல அந்த அலைகளுக்கு நடுவுல கப்பல் மாட்டிக்கிச்சு. கடல் சீற்றத்துடைய நேரத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு அலை கப்பலை விட 10 மடங்கு 20 மடங்கு பெருசா வருது. அதுல மாட்டிக்கிச்சு அப்படி சொன்னா, அப்ப அந்த நேரத்துல இவங்களுடைய ஷிர்கு, இவங்களுடைய குஃபுரு எல்லாம் மறந்து போயிடுறாங்க. அப்போ அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் அவர்கள் அழைக்கிறார்கள். தாவுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வையே வணக்கத்துக்கு களப்பற்றவனாக ஆக்கி அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். ஆண்டவா காப்பாத்துறா அப்படிங்கிறானே, அந்த ஆண்டவன் யாரு? அந்த ஆண்டவன் யார்? அல்லாஹ் தான். காப்பாத்துன்னு சொல்றானே, அந்த அல்லாஹ்வை தான் களப்பற்றவனாக ஷிர்கு குஃபுர் எல்லாத்தையும் மறந்து போயிடுறான். குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், வைதா மஸ்ஸகுமு துர்ரு ஃபில் பஹரி தல்ல மன் ததுஊன இல்லா இய்யா, கடல்ல ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அவங்களுக்கு ஞாபகம் வருவது கிடையாது. வைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி தாவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் ஃபலம்மா நஜ்ஜாஹும் மினல் பர், அந்த கடல் சீற்றத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி அல்லாஹ் அவர்களை கரையில கொண்டு வந்து சேர்த்தா, அதுக்கப்புறம் பார்த்தா குஃப்ரு பண்றாங்க, மறுபடியும் அல்லாஹ்வை மறந்துடுறாங்க. அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தஃப்சீர் தான் செய்றாங்க. இதாஹும் யுஷ்ரிகூன், அவர்கள் இணை வைக்கிறார்கள். அதுக்கப்புறம் அதாவது வார்த்தையினுடைய அர்த்தம் இதுதான். இதுல சில பேர் சொல்றாங்க நடுநிலையாக நடப்பவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்சீர் இதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸி வமின்ஹும் முக்தஸித், அவர்கள்ல சில பேர் அநியாயக்காரர்கள், சில பேர் நடுநிலையாக. இந்த தஃப்சீரும் இதுக்கு செட் ஆகும். அதாவது ரெண்டு கருத்துமே இந்த இடத்துல செட் ஆகும். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, முசீபத்துல எவன் மாட்டிக்கிட்டானோ அவன் முசீபத்துல இருந்து அல்லாஹ் காப்பாத்துனதுக்கு அப்புறமேல அவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா, முழுக்க முழுக்க நன்மையை செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வே கதின்னு கிடக்கணும். ஆனா அப்படி கிடக்குறாங்களா? கிடக்கிறது கிடையாது. வமின்ஹும் முக்தஸித், நடுநிலையாக இருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு அல்லாஹ்வை நினைக்கிறாங்க, அப்புறம் பார்த்தா அவ்வளோதான், அல்லாஹ்வை மறந்து போயிடுறான். சில பேர் பார்த்தா அவங்க காப்பாற்றினதுக்கு அப்புறமேல பார்த்தாலே உடனே அல்லாஹ்வை மறந்துடுறாங்க. மறந்துட்டு இதாஹும் யுஷ்ரிகூன், அவங்க இணை வைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஸோ இந்த ரெண்டு தஃப்சீருமே இந்த இடத்துல சூட்டபுள் ஆகும். ஸோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தான் சொல்லி காட்டுகிறான். ஃபலம்மா நஜ்ஜாஹும் மினல் பர், கரையின் பக்கமாக அவர்களை அவன் காப்பாற்றினான். வமின்ஹும் முக்தஸித், அவர்களிலே சில பேர் நடுநிலையாக நடந்து கொள்கிறார்கள். வமா யஜ்ஹது பிஆயாத்தினா இல்லா குல்லு ஹத்தாரின் கஃபூர், மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கக்கூடிய, மிகவும் சதிகாரனாக இருக்கக்கூடியவனை தவிர வேற யாரும் நம்முடைய அத்தாட்சிகளை நிராகரிப்பது கிடையாது. ஹத்தார் அப்படின்னு சொன்னா சதிகாரன், சதிகாரனுக்கு தான் அரபியில ஹத்தார் அப்படின்னு கஃபூர் அப்படின்னு சொன்னா அவன் நன்றி கெட்டவன், அல்லாஹ் கொடுத்த நேமத்துகளை மறுக்கக்கூடியவன். நன்றி செலுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் நன்றியை மறந்து அல்லாஹ் கொடுத்த நேமத்துகளை பேசக்கூட மாட்டான். அந்த மாதிரி நன்றி கெட்டவனாக அவனுக்கு தான் கஃபூர் அப்படின்னு சொல்லுவான். ஆக மொத்தத்தில் அல்லாஹ் சொல்றான், ஓமா யஜ்ஹது பிஆயாத்தினா இல்லா குல்லு ஹத்தாரின் கஃபூர், நன்றி கெட்ட, மிகவும் நன்றி கெட்ட, மிகவும் சதிகாரராக இருக்கக்கூடியவரை தவிர வேற யாரும் நம்முடைய அத்தாட்சிகளை நிராகரிப்பது இல்லை, அவங்க தான் நிராகரிப்பாங்க அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் தஆலா யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் வக்ஷவ் யௌமன் லா யஜ்ஸி வாலிதுன் அவ் வலதி, கியாமத்துடைய அந்த நிலைகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக